இந்த பிக் பாஸ் சீசன் 7ல ஒரு பெரும் பங்கு எடுத்துட்டு போக போற நபர் அப்படி லேஸ்ல எடுத்துட்டு வெளியே போக முடியாது. You will have to fight for it. அர்ச்சனா, இதுதான் உங்க இறுதி முடிவா? போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். பிக் பாஸ்ல இந்த பணம் போட்டு யாரா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஒரு பக்கம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருங்க, நான் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா பாத்தீங்கன்னா இந்த காசை நம்ம எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஏன் திடீர்னு இப்படி தோணுது? நம்ம காசு எடுத்துட்டு போயிடலாமா? ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா இது கூட நமக்கு கிடைக்காம போயிருமே, ஆனா ஜெயிச்சோம்னா 50 லட்சம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருமே ஐயோ அம்மா அதுல கையை வச்சிடாத, நீ தான் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு விஷ்ணு வந்துட்டு மணிக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவ கேமராக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த மணி பாக்ஸே சுத்தி வந்துட்டு இது மாதிரி கண்டென்ட்டை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா இது ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணும், ஆடியன்ஸ்க்கு ஒரு ஹைப் வரும் அப்படின்றதுனாலதான் அவ அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்துட்டு மணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் காசு எடுக்கிற நோக்கம் பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. திடீர்னு பிக் பாஸ் வந்துட்டு இன்னைக்கு ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு, அதுக்குள்ள நீங்க காசு எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒருவேளை இந்தி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் இந்த பணப்பொட்டி எடுத்துட்டு வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தையும், ஒருவேளை அர்ச்சனா காசு எடுத்துட்டு வெளியில வந்துட்டா டைட்டில் வினர் யாரா இருப்பாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க.